போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் பெரிய பெரிய ஆட்கள் விரைவில் சிறைக்கு செல்லவிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை தோற்கடிப்பதே திமுகவின் லட்சியம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். நீலகிரி தொகுதிக்குட்பட்ட காரமடையில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக ஆட்சியை விமர்சிக்கும் விதமாக எம்ஜிஆர் பாடல் பாடி வாக்கு சேகரித்தார். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை கவர்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியா கூட்டணி பெயரை சொல்லி வருவதாகவும் விமர்சித்தார். திமுக வேட்பாளர் ஆர். ராசா சிறை செல்வது உறுதி என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல 1,72,000 கோடி ஊழல் செய்தாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தவர் தான் இன்றைய நபர். திகார் ஜெயிலில் இருந்தார் திரு ராஜா அவர்களும் திரு கனிமொழி அவர்களும். இப்ப அந்த வழக்கை தூசி தட்டி மீண்டும் தொடருது. ஆக அப்படிப்பட்ட ஒருவரை நம்முடைய வேட்பாளர் ஏற்றுப்படுகிறார். அவருக்கும் இவருக்கும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். கோயம்புத்தூரில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி பலத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று முதலமைச்சர் பகல் கனவு காண்பதாக சாடினார். போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் பெரிய பெரிய ஆட்கள் சிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். காவல்துறை விதியாளத்தை நெருக்கமாக இருந்துகிட்டு போதைப் பொருளை 3 ஆண்டு காலமாக பல ஆயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டதாக இன்றைக்கு செய்தி வந்துகிட்டு இருக்குது. விரைவாக இதில் தொடர்புடையவர்கள் பெரிய பெரிய ஆள்லாம் மாட்ட போறாங்க. இன்றைக்கு இந்த தேர்தல் வர்றதுக்குள்ள போவாங்களா, தேர்தல் முடிந்து போவார்களா என்று இன்றைக்கு அதுதான் பேச்சு நடந்துகிட்டு இருக்குது. திருச்சி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்ரீரங்கத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை மத்திய விசாரணை அமைப்புகள் மூலம் பயமுறுத்தி பாஜகவினர் அடிமைப்படுத்தியதாக விமர்சித்தார். பிரதமர் மோடியை தோற்கடிப்பதுதான் திமுகவின் லட்சியம் என்றும் தெரிவித்தார். நம்முடைய வெற்றி சின்னம், கூட்டணி சின்னம், தீப்பெட்டி சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு நீல பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு. நீங்க ஒவ்வொருத்தரும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம அத்தனை பேரும் ஒரே குடும்பம் தான். கொள்கை குடும்பம், கொள்கை பேரன்கள். நம்ம லட்சிய பேரன்கள், கொள்கை பேரன்கள். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இப்ப ஒரே லட்சியம். அதன் பின் தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி, அடுத்த பிரதமர் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்று தெரிவித்தார். இந்த முறை அடித்து சொல்ற 40க்கு 40 ஜெயிக்க போறது உறுதி. அடுத்த ஒன்றிய பிரதமர் யாருன்னு நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு யாரு வந்தா நல்லது செய்வாங்கிறது நீங்க முடிவு பண்ணணும். தலைவர் முடிவெடுப்பாரு. தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறத நீங்க அந்த முடிவை கொண்டு வரணும். மத்தியில் உள்ள பாஜக ஆட்சியை எதற்காக அகற்ற வேண்டும் என்பது குறித்து திமுகவினர் வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்.